அனைவருக்கும் வணக்கம். தற்போது விண்ணப்பம் கோரப்பட்டுள்ள மத்திய அரசின் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தர 3 அலுவலர்களுக்கான இபி வழிகாட்டல் வகுப்பு தொடர்ல இன்றைய தினம் நாங்கள் வகுப்பு தொடர் ஆரம்பிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு சனியும் அலுவலக முறைமை வகுப்பும், ஒவ்வொரு ஞாயிறும் கணக்கீட்டு முறைமைகள் வகுப்பும் இடம்பெறும். சில நேரங்கள்ல மற்றது எல்லா கிளாஸ்க்குரிய ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு வழங்கப்படும். இப்ப இன்றைக்கு நடக்கிற கிளாஸ்க்குரிய ரெக்கார்டிங் நாளை காலமே உங்களுக்கு குறிப்பில பகிரப்படும். எல்லா கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும். அந்த டைம்ல நீங்க ஜாயின் பண்ண முடியாட்டு ரெக்கார்டிங்கை பார்த்து கவர் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தின் அடிப்படையில குறித்த நாள்ல வகுப்பு இடம்பெறாட்டில் அடுத்த நாளைக்குரிய இடைவெளியில, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நாளைய கிளாஸ் நடக்கலைன்னு வைங்களேன், நாளைய கிளாஸ் நடக்காட்டு அடுத்த கிளாஸ் அடுத்த ஞாயிறுக்கு இடைப்பட்ட ஒரு நாள்ல குறித்த வகுப்பு இடம்பெறும். சரிதானே? ஆகவே இந்த வகுப்பு தொடர் முதல் விஷயம் அனைத்து கிளாஸஸ்க்குரிய ரெக்கார்டிங் வழங்கப்படும். 2வது விஷயம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அலுவலக முறைமைகளும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கணக்கீட்டு முறைமைகள் வகுப்பும் இடம்பெறும். 3வது விஷயம், ஒரு வகுப்பு ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால இடம்பெறாம இருந்தால் அடுத்த வகுப்புக்கு இடைப்பட்ட ஒரு நாள்ல குறித்த வகுப்பு இடம்பெறும். சரிதானே? சரி, அடுத்தது இந்த வகுப்புகள் உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் ஆகத்தான் போய்கொண்டிருக்கும். என்ன ரீசன் என்றால், ஒன்று ஒவ்வொரு கொஸ்டினும் விளங்கப்படுத்தப்பட்டு அதற்கான ஆன்சர் கொடுக்கப்படும். நீங்கள் அதை ஆன்சர் எழுதுற பட்சத்துல உங்களுக்கு நீங்கள் அதே ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இப்ப நாங்கள் நோட்ஸை பகிர்ந்தா என்ன நடக்கும்னா, நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அது படிக்கலாம், படிக்காமல் விடவும் வாய்ப்பு இருக்கு. இது என்னுடைய இபி கிளாஸஸ் எல்லாமே கொஸ்டின் வித் ஆன்சராகத்தான் போகும். சரிதானே? அது ஒபி சிஸ்டமா இருக்கலாம், எஃப்ஆர் இருக்கலாம், மற்றது MS2 DO2 ஆக்களுக்குரிய இ கோட், அதே போல பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் எல்லாமே கொஸ்டின் வித் ஆன்சராகத்தான் போகும். சரிதானே? ஓகே. அப்ப இந்த அலுவலக முறைமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி பேப்பர், அலுவலக முறை ஓபி சிஸ்டம் ஒரு தனி பேப்பர், கணக்கீட்டு முறைமை ஒரு தனி பேப்பர், அதே போல கம்ப்யூட்டர் ஸ்கில் தனி பேப்பர், மொத்தம் 3 பேப்பரை நீங்கள் பேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாஸ் மார்க்ஸ் 40 புள்ளிகளை கொண்டதாக இருக்கு. சரிதானே? உங்களோட பேப்பர் மாடல் நான் ஏற்கனவே அறிமுக வகுப்புல சொன்னதான் பகுதி 1 பகுதி 2 ஆக இருக்கும். பகுதி 1 வந்து 25 புள்ளிகளையும், பகுதி 2 75 புள்ளிகளையும் கொண்டதாக இருக்கு. சரிதானே? பகுதி 2 பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எழுத்து பகுதிகளாக இருக்கு. கடிதம், சுற்றறிக்கை, அதே போல குறிப்புகள், அதே போல வினாக்கள் கேட்கப்பட்ட அதற்கான விடைகள் போன்ற எழுத்து பகுதிகளாக இருக்கு. பகுதி 1 25 வினாக்களை பாத்தீங்கள் என்றால் அதெல்லாம் ஒரு 2 விடை அல்லது 3 விடைகள் எழுதக்கூடிய பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு பகுதி 1 வினாக்கள் அமையும். சரிதானே? ஆகவே நாங்கள் முதல் ஸ்டார்டில நாங்கள் பகுதி 1க்குரிய பகுதிகள் ஓரளவுக்கு ஒதுங்கின பின்னர் நாங்கள் பகுதி 2க்குரிய எழுத்து பகுதிகள் அதுகளை பார்க்க தொடங்கும். சரிதானே? சரி, ஒபி சிஸ்டத்தை பொறுத்தவரையில நார்மலா ஒபி சிஸ்டம் ஆரம்பிக்கிற பகுதி பாத்தீங்கன்னா அலுவலகம், அலுவலக முறைமை. சரிதானே? அதற்கு பிறகு தளக்கோலம் இருக்கு, அப்படி ஒவ்வொரு பகுதிகள் இருக்கு. அதே போல தபால் இருக்கு, கடிதங்கள், கோப்புகள், சரிதானே, உற்பத்தி திறன், அப்படி நிறைய பகுதிகளை கொண்டதாக இருக்கு. இன்றைய தினம் நாங்க பார்க்க போற விஷயம் அலுவலக முறைமை, அதே போல தளக்கோலங்கள் தொடர்பாக பார்க்க போறோம். சரிதானே? சரி, முதலாவது பாருங்க, அலுவலகம் என்றால் என்ன? நார்மலா ஆபீஸ் என்றால் என்ன? ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரையில
இது ஒரு ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டீங்க என்றால் நிறுவனத்துக்கு வந்து அலுவலகம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஒரு நிறுவனத்திற்கு அலுவலகம் என்பது என்ன ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படும். இப்ப நார்மலா ஒரு அலுவலகம் என்று சொல்றது என்ன, ஒரு நிறுவனம் வந்து என்ன செய்யும், ஒவ்வொரு நிறுவனமுமே ஒவ்வொரு நோக்கத்தை கொண்டு இதுல இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. டிஎஸ் ஆஃபீஸா இருக்கலாம், கச்சேரியா இருக்கலாம், அக்வேரியனா இருக்கலாம், சர்வியர் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், சரி, அப்படி பல டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்ப உங்களோட ஒவ்வொரு நீங்கள் ஒர்க் பண்ற ஒவ்வொரு அலுவலகம் ஒவ்வொரு நோக்கத்தை கொண்டதாக இருக்கு. ஒரு டிஎஸ் ஆஃபீஸ் என்றால் டிஎஸ் ஆஃபீஸ் தனக்குரிய நோக்கத்தை கொண்டு, ஒரு மாவட்ட செயலம் மாவட்ட செயலம் தனக்குரிய ஒரு நோக்கத்தை கொண்டு, ஒரு சர்வியர் டிபார்ட்மெண்ட்னா சர்வியர் டிபார்ட்மெண்ட் தனக்குரிய ஒரு நோக்கம், லேபர் டிபார்ட்மெண்ட் அதற்குரிய ஒரு நோக்கம். அப்ப ஒவ்வொரு நிறுவனம் என்ன செய்யும், ஒவ்வொரு நோக்கங்களை கொண்டிருக்கு. சரிதானே? அப்ப நிறுவனங்கள் நோக்கத்தை மட்டும் கொண்டு இருந்தா போதுமா? இல்ல, அந்த நோக்கத்தை அடைகிறதுக்காக செயற்பாடுகள் செய்யும். என்ன நோக்கத்தை அடைகிறதுக்காக செயற்பாடுகள் செய்து கொள்ளவும். அப்ப செயற்பாடுகள் செய்யற பட்சத்துல அங்க என்ன செய்ய வேணும், அதற்கான தகவல் திரட்ட வேணும். என்ன ஒரு செயற்பாடுகள், ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு நிறுவனத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அந்த நோக்கத்தை செயற்படுத்த வேணும். செயற்படுத்தணும் மாட்டா செயற்பாடுகளை என்னென்ன, அந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு என்னென்ன செயற்பாடுகள் மேற்கொள்ள வேணும், அண்டத்தை திட்டமிட்டு என்ன செய்யணும், அவற்றுக்கான தகவலை பெற்றுக்கொள்ள வேணும், அதை பதிவு செய்ய வேணும், அதை ஒழுங்கமைப்பு செய்ய வேணும், மீள்பார்வை செய்ய வேணும். அப்படியெல்லாம் செய்து ஒரு சேவை வழங்குற ஒரு இடத்தை தான் அலுவலகம் என்று சொல்லப்படும். இது ஒரு சாதாரண வரவிலக்கு விளங்குதானே. ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு நோக்கத்தை கொண்டு, அந்த நோக்கத்தை அடைகிறதுக்காக செயற்பாடுகள் செய்யும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இபி எக்ஸாம் கால் பண்ணிட்டாங்க, இப்ப நீங்களே எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்ளை பண்ண இனிமே அப்ளை பண்ணுவீங்க 13 க்ளோசிங். அப்ப உங்களோட நோக்கம் என்ன, இபி எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இபி எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா என்ன செய்வீங்க, நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் படிக்கிறதுல ஒரு ஒரு சிறிய பகுதியாக கிளாஸ் ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க, அதை விட நீங்கள் நிறைய செல்வ படிப்பீங்க. சரிதானே? அதே போலதான் ஒரு நிறுவனம் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கு, அந்த நோக்கத்தை அடைகிறதுக்காக செயற்பாடுகள் செய்ய வேணும், அந்த செயற்பாடுகளுக்கு தேவையான தகவலை பெற வேணும், அதை பதிவு செய்ய வேணும், ஒழுங்கமைப்பு செய்ய வேணும், அதை மீள்பார்வை செய்ய வேணும். அப்படியெல்லாம் செய்து சேவை வழங்குற ஒரு இடத்தை தான் அலுவலகம் என்று சொல்லப்படும். அலுவலகம் என்று சொல்லப்படும். சரிதானே? சரி, நீங்கள் அலுவலக முறைமைக்கு ஒரு தனியான ஒரு கொப்பியும் கணக்கீட்டு முறைமைக்கு ஒரு தனியான ஒரு கொப்பியும் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு படிக்க இலகுவாக இருக்கும். ஆகவே கையேடு 1 போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் 1 போட்டு எழுதுங்க. முதலாக சொல்லி அலுவலகம் என்றால் என்ன எழுதி கொள்ளுங்க. அலுவலகம் என்பது அலுவலகம் என்பது அலுவலகம் என்பது ஒரு நிறுவனமானது, அலுவலகம் என்பது ஒரு நிறுவனமானது ஒரு நிறுவனமானது தனது நோக்கத்தை அடையும் பொருட்டு தனது நோக்கத்தை அடையும் பொருட்டு தனது நோக்கத்தை அடையும் பொருட்டு ஒரு நிறுவனமானது தனது நோக்கத்தை அடையும் பொருட்டு தனது நோக்கத்தை அடையும் பொருட்டு செயற்பாடுகளை நிர்ணயித்து செயற்பாடுகளை நிர்ணயித்து செயற்பாடுகளை நிர்ணயித்து அவற்றுக்கான தகவல்களை பெற்று அவற்றுக்கான தகவல்களை பெற்று அவற்றுக்கான தகவல்களை பெற்று பதிவு செய்து ஒழுங்கமைத்து பதிவு செய்து ஒழுங்கமைத்து பதிவு செய்து ஒழுங்கமைத்து மீள்பார்வையிட்டு 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 சேவை வழங்கும் ஓரிடம் அலுவலகம் எனப்படும்.
மீள்பார்வையிட்டு சேவை வழங்கும் ஓரிடம். மீள்பார்வையிட்டு சேவை வழங்கும் ஓரிடம் அலுவலகம் எனப்படும். அலுவலகம் என்பது ஒரு நிறுவனமானது தனது நோக்கத்தை அடையும் பொருட்டு செயற்பாடுகளை நிர்ணயித்து அவற்றுக்கான தகவல்களை பெற்று பதிவு செய்து ஒழுங்கமைத்து மீள்பார்வையிட்டு சேவை வழங்கும் ஓரிடம் அலுவலகம் எனப்படும். சரிதானே? அலுவலகம் எனப்படும். சரி, இப்ப நாங்க ஆபீஸ்டா என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு நிறுவனம், சரிதானே, ஒரு நிறுவனத்திற்கு ஏன் ஆபீஸ் தேவை? ஒரு நிறுவனத்திற்கு ஒரு அலுவலகம் ஏன் தேவை? எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நிறுவனம், ஏதோ ஒரு உற்பத்தி நிறுவனம், மொபைல்ல பாத்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கு. என்ன ஐபோன், சாம்சங், அப்படி நிறைய மாடல் இருக்கு தானே. இப்ப ஒரு சாம்சங் எடுங்களேன். சாம்சங் என்பது ஒரு ஒரு பிராண்ட். சரி, அப்ப அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. என்ன, ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் பெப்சி, அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. நிறைய கிளைகள் இருக்கும். அதே போல மெயின் ஆபீஸ் எல்லாமே இருக்கும். என்ன, அப்ப ஒவ்வொரு நிறுவனமுமே ஆபீஸை கொண்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அலுவலகம் வந்து முக்கியமான ஒன்று. இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கு அலுவலகத்தின் முக்கியத்துவம் 4 தர கேள்வி கேட்கணும். ஒரு நிறுவனத்துக்கு அலுவலகம் ஏன் முக்கியம்? ஒரு நிறுவனத்துக்கு அலுவலகம் ஏன் முக்கியம்? எந்த நிறுவனமா இருந்தாலுமே அந்த அந்த நிறுவனத்தின் ஒரு மூளையாக அமைகிறது, மெயினான ஒரு விஷயமாக அமைகிறது அலுவலகங்கள். எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரிதானே. அப்ப ஒரு நிறுவனத்துக்கு அலுவலகம் ஏன் முக்கியம் என்றால், ஒன்று, அது ஒரு தகவல் வழங்குற ஒரு மையமாக செயல்படும். தகவல் வழங்குற ஒரு மையமாக செயல்படும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு பெப்சியோ ஏதோ ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டீங்க என்றால், ஒரு அலுவலகம் இருக்கிறது என்னத்துக்கு? இந்த அலுவலகம் தகவல்களை சேகரிச்சு வைக்கும். அந்த நிறுவனத்துக்கு தேவையான தகவல்களை வழங்குற ஒரு மையமாக என்ன இருக்கும்? அலுவலகம் காணப்படும். அப்ப நிறுவனத்துக்கு அலுவலகம் ஏன் முக்கியம்? ஒன்று, அது ஒரு தகவல் வழங்கும் மையமாக செயல்படுறதா. அப்ப ஒன்று எழுதுங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கு முதலாவது விட. அலுவலகம் தகவல் வழங்கும் மையமாக செயற்படல். அலுவலகம் தகவல் வழங்கும் மையமாக செயற்படல். தகவல் வழங்கும் மையமாக செயற்படல். அதே போல நிறுவனம் பாத்தீங்கன்னா சேவை வழங்கும். என்ன, கஸ்டமர்ஸுக்கு, பப்ளிக்கு எல்லாம் சேவை வழங்கும். அலுவலகம் என்பது என்ன, பிரைவேட் என்றால் கஸ்டமர்ஸ், பொதுமக்கள். என்ன, அரச பணி என்பது என்ன, ஒரு பொதுமக்களுக்கான சேவை. பிரைவேட்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு அங்கே ஒரு லாப நோக்கத்துல பிரைவேட் கம்பெனிகள் செயற்படும். அப்ப ஒரு நிறுவனத்தை பாத்தீங்கள் என்றால் அலுவலகம் ஏன் தேவை? ஒன்று, தகவல் வழங்குற ஒரு மையமாக அலுவலகம் செயற்படுறதால தேவை. அதே போல ஒரு சேவை வழங்குற மையமாகவும் அலுவலகம் இருக்கிறதா, அதுவும் தேவை. ஒரு நிறுவனத்துக்கு அலுவலகமே தேவை, கஸ்டமர்ஸுக்கு சேவை வழங்குறது. இப்ப சேவை வழங்குற ஒரு மையமாக அலுவலகம் இருக்கிறதால நிறுவனத்துக்கு அலுவலகம் முக்கியமான ஒன்று. இரண்டாவது போடுங்க. சேவை வழங்கும் மையமாக அலுவலகம் செயற்படல். சேவை வழங்கும் மையமாக, சேவை வழங்கும் மையமாக, சேவை வழங்கும் மையமாக அலுவலகம் செயற்படல். அதே போல ஒரு நிறுவனத்துக்கு நிர்வாகம் செய்யறது எங்கேயா இருக்கும்? ஒரு பெப்சி கம்பெனியை பாத்தீங்கன்னா என்றால் அங்க நிர்வாகம் செய்யறது, நடவடிக்கைகள் மேற்கொள்றது எங்க? பெப்சி கம்பெனி. அதுக்கு ஒரு அலுவலகம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அலுவலகம் இல்லாட்டில் அங்க ஒரு நிர்வாகம் சார்ந்த செயற்பாடுகளை செய்ய இயலாது. அப்ப ஒரு நிறுவனத்திற்கு அலுவலகம் ஏன் முக்கியம்? அலுவலகம் ஒரு நிர்வாகம் சார்ந்த மையமாகவும் செயற்படும். தகவல் மையமாகவும் செயற்படுது, சேவை வழங்குற மையமாகவும் செயற்படுது.
அதே போல நிர்வாக மையமாகவும் அலுவலகம் செயற்படுது. அப்ப அதனால நிறுவனத்துக்கு அலுவலகம் தேவை. அப்ப அடுத்தது போடுங்க, நிர்வாக மையமாக அலுவலகம் செயற்படல். நிர்வாக மையமாக நிர்வாக மையமாக நிர்வாக மையமாக அலுவலகம் செயற்படல். நிர்வாக மையமாக அலுவலகம் செயற்படல். அதே போல ஒரு கட்டுப்பாட்டு மையமாகவும் அலுவலகம் செயற்படும். அது எப்படி கட்டுப்பாட்டு மையமாக அலுவலகம் செய்யப்படும்? ஒரு நிறுவனம் இருக்கு, அதுக்கு ஒரு அலுவலகம் இருந்தா தான் அங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ட்ரோல் படுத்திக் கொள்ளலாம். என்ன, அலுவலகம் இருக்கும், அலுவலக பணியாளர்கள் இருப்பினும் ஒவ்வொரு விஷயம், செலவுகள், அதே போல வெளித்தரவுகள் எடுக்கிறது, விற்பனைகளை தொடர்பாக, சேவை வழங்குறது தொடர்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறது, அல்லது மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அல்லது தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்றது எல்லாமே என்ன அலுவலகம் தான் மேற்கொள்ளும். அப்ப ஒரு கட்டுப்பாட்டு மையமாகவும் அலுவலகம் செயற்படுறதால நிறுவனத்துக்கு அலுவலகம் தேவை. சரிதானே? அதை போட்டுக்கொள்ளுங்க. கட்டுப்பாட்டு மையமாக அலுவலகம் செயற்படல். கட்டுப்பாட்டு மையமாக அலுவலகம் செயற்படல். கட்டுப்பாட்டு மையமாக அலுவலகம் செயற்படல். அதே போல அலுவலகம் ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும் செயற்படும். ஒரு அலுவலகம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஒருங்கிணைப்பாளர். என்ன, கஸ்டமர்ஸ் அல்லது பொதுமக்களை ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு செயற்பாடையும் அலுவலகம் மேற்கொள்ளும். கஸ்டமர், அதே போல நிறுவன தலைவர், சேவை வழங்குற ரெண்டுக்கும் இடையிலான ஒரு இணைப்பை அல்லது ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துற ஒரு மையமாக இருக்கிற அலுவலகம். அதையும் போட்டுக்கொள்ளுங்க. ஒருங்கிணைப்பாளராக அலுவலகம் செயற்படல். ஒருங்கிணைப்பாளராக அலுவலகம் செயற்படல். ஒருங்கிணைப்பாளராக அலுவலகம் செயற்படும். அப்ப ஒரு நிறுவனத்திற்கு அலுவலகம் ஏன் முக்கியம்? ஒரு நிறுவனத்துக்கு அலுவலகம் ஏன் முக்கியம் என்று பார்த்திருக்கிறோம். சரிதானே? சரி, அடுத்த பாருங்க. மூன்றாவது, ஜெனிபர் ரோப்லி என்பவர் முகாமைத்துவ அறிஞர் அலுவலக நடவடிக்கைகளை 3 பகுதியா பிரிக்கிறார். சரி, அந்த 3 பிரதானமாக 3 பகுதியாக பிரிக்கிறார். அந்த 3 பகுதியும் என்னென்னு கேட்கப்பட்டது. சரி, ஜெனிபர் ரோவ்லி என்பவர் 3 அலுவலக நடவடிக்கைகளை 3 பகுதியா அவர் பிரிக்கிறார். சரி, ஒன்று முகாமைத்துவம் சார்ந்த செயற்பாடு, முகாமைத்துவ செயற்பாடு, அதே போல மேற்பார்வை செய்கிறது. இன்னொன்று நிறைவேற்று செயற்பாடுன்னு 3ஆக அவர் பிரிச்சு கொள்றார். போட்டுக்கொள்ளுங்க. முகாமைத்துவ நடவடிக்கைகள் ஒன்று, முகாமைத்துவ நடவடிக்கைகள் ஒன்று, முகாமைத்துவ நடவடிக்கைகள் முகாமைத்துவ நடவடிக்கைகள். இரண்டாவது போடுங்க, கண்காணிப்பு நடவடிக்கைகள். இரண்டாவது கண்காணிப்பு நடவடிக்கைகள். இப்ப கண்காணிப்பு நடவடிக்கைன்னா அது கண்காணிக்கிறது அல்லது மேற்பார்வை செய்கிறது, 2 தான். கண்காணிக்கிறது மேற்பார்வை செய்கிறது 3 தான். இப்ப கண்காணிப்பு நடவடிக்கைகள் அல்லது மேற்பார்வை செய்யும் நடவடிக்கை என்று போடலாம். மேற்பார்வை நடவடிக்கை, மேற்பார்வை நடவடிக்கை. மேற்பார்வை நடவடிக்கை. மூன்றாவது
நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள். நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள். நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள் என்றால் அதை இன்னொன்று சொல்லலாம், நிறைவேற்றும் செயற்பாடு. நிறைவேற்றும் செயற்பாடு, நிறைவேற்றி செயற்பாடு. முதலாவது என்ன? முகாமைத்துவ நடவடிக்கைகள் அல்லது முகாமைத்துவ செயற்பாடுகள் என்று சொல்லலாம். இரண்டாவது கண்காணிப்பு நடவடிக்கைகள் அல்லது மேற்பார்வை செயற்பாடுகள் என்று சொல்லலாம். கண்காணிப்பு, மேற்பார்வை ரெண்டும் உண்டுதான். அடுத்தது மூன்றாவது போடுங்க, நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள் அல்லது நிறைவேற்று செயற்பாடுகள் என்று சொல்லலாம். நிறைவேற்று செயற்பாடு நான் மறுபேரை சொல்லி இருக்கிறேன். மூன்றாவது நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள் அல்லது ஸ்டாப் போர்டு எழுதுங்க, நிறைவேற்று செயற்பாடுகள். முகாமைத்துவ நடவடிக்கைகள் ஸ்டாப் போர்டு, முகாமைத்துவ செயற்பாடுகள். இரண்டாவது கண்காணிப்பு நடவடிக்கைகள் அல்லது மேற்பார்வை செயற்பாடுகள். மூன்றாவது நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள் அல்லது நிறைவேற்று செயற்பாடுகள் அல்லது நிறைவேற்று செயற்பாடுகள். நிறைவேற்று செயற்பாடுகள். அப்ப ஜெனிபர் ரோப்லி மூன்றா பிரிக்கிறார். முகாமைத்துவ, அவரோட முகாமைத்துவ நிபுணர் இந்த அலுவலக செயற்பாடுகளை பிரதானமா மூன்றா பிரித்து கொண்டார். முகாமைத்துவம் சார்ந்த செயற்பாடுகள் எல்லாம் முகாமைத்துவ நடவடிக்கைகள் என்ற கேட்டகரிகளை வரும். அதே போல கண்காணிக்கிறது, மேற்பார்வை செய்யறது, அலுவலக கண்காணிப்புகள், மேற்பார்வை செய்யறது, பணியாளர்கள், இயந்திரங்கள் போன்றவற்றை எல்லாம் மேற்பார்வை தொடர்பாக அல்லது கண்காணிப்பு தொடர்பாக காணப்படுற எல்லா செயற்பாடுகளையும் அவர் கண்காணிப்பு நடவடிக்கைகள் என்ற கேட்டகரிக்குள்ள கொண்டு வர. அதே போல திட்டமிடுறது அல்லது பிளான் பண்றது, ஏதாவது முடிவுகள் எடுக்கிறது, திட்டமிடல்கள், முடிவுகள் தொடர்பாக அனைத்து விடிய நடைமுறைப்படுத்துற விஷயம் எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள் என்ற கேட்டகரிகளை கொண்டு வர. அப்ப அவர் என்ன செய்யறார்? அலுவலக நடவடிக்கைகளை மூன்றா பிரிக்கிற, மூன்று கேட்டகரி படுத்துறார். சரிதானே? சரி, அடுத்தது அப்ப நாங்க பார்த்த விஷயம் என்ன? அலுவலகம் என்றால் என்ன, ஒரு நிறுவனத்துக்கு அலுவலகம் ஏன் முக்கியம், அதே போல ஜெனிபர் ரோவ்லி ஒரு அலுவலகத்தின் நடவடிக்கைகளை பிரதானமா மூன்று பகுதியை அவர் கேட்டகரிப்படுத்துறார். அவை என்னென்ன? அடுத்தது பார்க்க போறோம் அலுவலகம் ஒன்றினது பொறுப்புகள். அடுத்தது அலுவலகம் ஒன்றினது பொறுப்புகள் 5 தரத்தில் கேட்கப்பட்டது. சரிதானே? அலுவலகம் ஒன்றினது பொறுப்புகள். சரிதானே? நார்மலா தெரியும் என்ன, ஒரு அலுவலகத்துக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கு? நிறுவனத்துக்கு ஆலோசனை வழங்குறது, நிறுவனத்துக்கு ஆலோசனை வழங்குறது, எதிர்கால தீர்மானம் எடுத்தலுக்கான தகவலை வழங்குறது, அதே போல செயற்பாடுகளை காலத்துக்கு காலம் பரிசோதனை செய்யறது, ஏன்னா அதே போல பதிவேடுகள் ஆவணங்களை முறையாக போன்றது, இப்படி நிறைய இருக்கு. இப்ப இதுல 5 கேட்கப்பட்டு. சரி, போட்டுக்கொள்ளுங்க. 1, நிறுவனத்திற்கு ஆலோசனைகள் வழங்குதல். நிறுவனத்திற்கு ஆலோசனைகள் வழங்குதல். நிறுவனத்திற்கு ஆலோசனைகள் வழங்குதல். இரண்டாவது போடுங்க, தகவல்களை பெற்று. இரண்டாவது தகவல்களை பெற்று வகைப்படுத்தி, தகவல்களை பெற்று வகைப்படுத்தி அறிக்கை செய்தல். தகவல்களை பெற்று வகைப்படுத்தி அறிக்கை செய்தல்.
அடுத்தது எதிர்கால தீர்மானம் எடுத்தலுக்காக தகவல்களை வழங்குதல். எதிர்கால தீர்மானம் எடுத்தலுக்காக தகவல்களை வழங்குதல். அடுத்தது சகல பதிவேடுகளையும் ஆவணங்களையும் முறையாக பேணுதல். சகல பதிவேடுகளையும் ஆவணங்களையும் முறையாக பேணுதல். சகல பதிவேடுகளையும் ஆவணங்களையும் முறையாக பேணுதல். அடுத்தது போடுங்க. நிதி நடவடிக்கையில் உறுதித்தன்மையை பேணுதல். அலுவலகத்தின் நிதி தொடர்பாக உறுதித்தன்மையை பேணிக் கொள்றதும் ஒரு அலுவலகத்தின் பொறுப்பு. நிதி நடவடிக்கையில் உறுதித்தன்மையை பேணுதல். அடுத்தது நிறுவனத்தின் நோக்கத்தை அடையக்கூடிய வகையில். நிறுவனத்தின் நோக்கத்தை அடையக்கூடிய வகையில். நிறுவனத்தின் நோக்கத்தை அடையக்கூடிய வகையில். செயற்பாடுகளை வழிநடத்துதல். செயற்பாடுகளை வழிநடத்துதல். அடுத்தது தேவையான தகவல்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுதல். 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 அடுத்தது சொத்துக்கள் மற்றும் ஆதனங்களை பாதுகாத்தல். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஒபிசி எடுங்களேன். ஒபிசின்ற காணியா இருக்கலாம் அல்லது யந்திரங்களா இருக்கலாம். அந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கிறத அலுவலகம் தான். என்ன இப்ப அலுவலகத்தின பொறுப்புகள் உண்டு. சொத்துக்கள் ஆதனங்கள், சொத்துக்கள் மற்றும் ஆதனங்களை பாதுகாத்து. சொத்துக்கள் மற்றும் ஆதனங்களை பாதுகாத்து. சொத்துக்கள் மற்றும் ஆதனங்களை பாதுகாத்து. எத்தனை வந்துடுது? எத்தனை வந்துடுது? ஓகே. இப்ப இவை அனைத்தும் என்ன? ஒரு அலுவலகத்திட்ட பொறுப்புகள். அலுவலகத்திட்ட பொறுப்புகள் இவ்வளவுதான் இருக்காண்டில்ல, இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்கு. என்ன ஒரு அலுவலகத்துக்கு இன்னுமே நிறைய பொறுப்புகள் இருக்கு. சரிதானே? இப்ப அலுவலகம் என்றால இந்த அப்படி பார்த்துக்கணும். அலுவலகத்தின் முக்கியத்துவம், அலுவலகத்தின் செயற்பாடுகளை மூண்டா பிரிக்கலாம். அலுவலகத்தின் பொறுப்புகள். ஒரு அலுவலகம் என்னென்ன பொறுப்புகளை கொண்டிருக்கும் என்ற போன்ற விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். சரிதானே? அடுத்த கேள்வி, நவீன அலுவலகங்களின் செயற்பாடுகளை 2 முக்கிய பகுதிகளாக வகைப்படுத்தல். நவீன அலுவலகங்களின் செயற்பாடுகளை 2 முக்கிய பகுதிகளாக என்ன செய்யலாம்? வகைப்படுத்திக் கொள்ளலாம். அவை என்னென்னு கேட்கப்பட்டிருக்கு. 5வது நவீன அலுவலகங்களின் செயற்பாடுகளை 2 முக்கிய பகுதிகளாக வகைப்படுத்தலாம். அவை என்னென்ன? கொண்டு போடுங்க. அடிப்படை செயற்பாடுகள்.
ஒன்று போடுங்க. அடிப்படை செயற்பாடுகள். ஒன்று அடிப்படை செயற்பாடுகள். அடிப்படை செயற்பாடுகள். இரண்டாவது நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகள். இரண்டாவது நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகள். நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடு. அப்ப நவீன அலுவலகங்கள செயற்பாடுகளை பிரதானமா 2 வகைக்குள்ள கொண்டு வரலாம். ஒன்று அடிப்படையான செயற்பாடுகள், அதை இன்னொன்று சொல்லலாம் வளமையான செயற்பாடுகள் சொல்லலாம். அடிப்படையான செயற்பாடுகள் அல்லது வளமையான செயற்பாடுகள். சரிதானே? இரண்டாவது நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடு. நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடு. சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையான அல்லது வளமையான செயற்பாடுகள் என்ன? ஒரு நவீன அலுவலகத்தின் வளமையான செயற்பாடுகள் என்ன? அடுத்த கேள்வியாதான் என்ன? நவீன அலுவலகங்களின் அடிப்படை செயற்பாடு. அடிப்படை செயற்பாடுகள் அல்லது வளமையான செயற்பாடுகள் ரெண்டும் ஒன்றுதான். ரெண்டும் ஒன்றுதான். அப்ப அடிப்படை செயற்பாடுகள் என்னென்னவாக இருக்கலாம்? ஒன்று தகவல்களை போடுறது. தகவல்களை பெற்றுக்கொள்றது ஒரு அடிப்படை செயற்பாடு. தகவலை பெறுறது, பதிவு செய்யறது, தகவலை ஒழுங்கமைக்கிறது, தகவலை வழங்குறது, இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு அலுவலகத்தின் ஒரு பேசிக்கான செயற்பாடு, அடிப்படையான ஒரு செயற்பாடு. அப்ப அடுத்த கேள்வி என்ன? நவீன அலுவலகங்களின் அடிப்படை செயற்பாடுகள் யாவை? கொண்டு போடுங்க. தகவல்களை பெறுதல். தகவல்களை பெறுதல். தகவல்களை பெறுதல். தகவல்களை பதிவு செய்தல். தகவல்களை பெறுதல். தகவல்களை பதிவு செய்தல். தகவல்களை பதிவு செய்தல். தகவல்களை ஒழுங்கமைத்தல். தகவல்களை ஒழுங்கமைத்தல். தகவல்களை வழங்குதல். தகவல்களை வழங்குதல். தகவல்களை வழங்கும். அப்ப நவீன அலுவலகங்கள் அடிப்படை செயற்பாடுகள் ஒன்றென்ன? தகவலை பெறுறது, தகவலை பதிவு செய்யறது, தகவலை ஒழுங்கமைக்கிறது, தகவல்களை வழங்குறது. தகவல்களை பெற்றுக்கொள்றது என்றால் இப்ப நிறுவனம் என்ன செய்யும்? பல்வேறு செயற்பாடுகள் மூலம் தங்களுக்கு தேவையான தகவல்களை திரட்டிக்கொள்ளும். என்ன? தகவல்களை திரட்டிக்கொள்ளும். அது பாத்தீங்கன்னா சில உள்ளக மூலங்களாக இருக்கலாம் அல்லது வெளியக மூலங்கள் இருந்தும் தகவலை பெறலாம். நிறுவனத்தின உள்ளகத்தில இருந்தும் தகவலை பெறலாம் அல்லது நிறுவனத்தின வெளியகத்தில இருந்தும் அதை என்ன செய்யலாம்? நிறுவனம் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? தகவல்களை பெற்றுக்கொள்ள. அப்ப பெற்றுக்கொண்ட தகவல்களை முறையாக பதிவு செய்து கொள்ளும். இந்த தகவலை ஒழுங்கமைத்துக் கொள்ளும். இந்த தகவல்களை என்ன செய்யும்? உரிய காலத்துல வழங்கிக் கொள்ளும். சரி, இதெல்லாம் பேசிக்கான செயற்பாடு. நவீன அலுவலகத்தின் அடிப்படை செயற்பாடுகள். அடிப்படை செயற்பாடுகளாக காணப்படும். அப்போ நவீன அலுவலகத்தின் செயற்பாடுகளை 2 முக்கிய பகுதிகளாக வகைப்படுத்தலாம். ஒன்று அடிப்படை செயற்பாடுகள். இரண்டாவது நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடு. நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகள் 2 கேட்டகரி படுத்தலாம். இந்த அடிப்படை செயற்பாடுகளை பாத்தீங்கன்னா அதுல தகவலை பெறுறது, தகவலை பதிவு செய்யறது, தகவலை ஒழுங்கமைக்கிறது, தகவலை வழங்குறது போன்ற செயற்பாடுகள் எல்லாம் அடிப்படையான ஒரு அலுவலகத்தை பொறுத்தவரை ஒரு அடிப்படையான செயற்பாடு. அடுத்த கேள்வி, அலுவலகம் நவீன அலுவலகத்தின் நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகள் 5 தரத்தில் கேட்கப்படும். இன்னொரு கேட்டகரி இருக்கല്ലോ, நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகள். அப்ப அந்த நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகள் 5 தர சொல்லி கேட்கப்பட்டிருக்கு.
இப்ப அதுல வந்து பாத்தீங்கள் என்றால் ஒரு அலுவலகத்தின் நிர்வாக முகாமித்துவ செயற்பாடுகள் பாத்தீங்க என்றால் நிறுவனத்தின் சொத்துக்களை அதே போல சொத்துக்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது எதுக்கு வரப்போனா இந்த நிர்வாக முகாமித்துவ செயற்பாடுகள்ல வரப்போகுது. நிர்வாக முகாமித்துவ செயற்பாடுகள்ல வரப்போறது என்ன? சொத்துக்கள் ஆவணங்களை எல்லாம் முறையாக பாதுகாக்கிறது. அது ஒரு பேசிக்கான செயற்பாடுக வராது. விளங்குதானே? அது ஒரு அடிப்படை செயற்பாடுக்கு அது வராது. அது எதுக்கு வரப்போகுது? நிர்வாக முகாமித்துவ செயற்பாடுகள் அது வரும். ஒன்று போடுங்க, சொத்துக்களையும் ஆவணங்களையும் பாதுகாத்து, சொத்துக்களையும் ஆவணங்களையும் பாதுகாத்து. சொத்துக்களையும் ஆவணங்களையும் பாதுகாத்து. சரி, அதே போல நாங்கள் அங்கால பார்க்க போறோம் படிவங்கள், போம்ஸ். படிவங்களை கட்டுப்படுத்துறது, படிவங்களை வடிவமைக்கிறது எல்லாமே முகாமித்துவ நிர்வாக செயற்பாடு தான் பெறப்போம். சரிதான்? படிவங்கள் இருக்குதானே, லீவு படிவம், அதே போல வவுச்சர்ஸ், என்ன நிறைய படிவங்கள் இருக்கு. அப்ப அந்த படிவங்களை வந்து வடிவமைக்கிறதும் சரி, அல்லது அத கட்டுப்பாடு மேற்கொள்றதும் சரி, ஒரு நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகளாகத்தான் அது வரும். முதலாவது சொத்துக்களையும் ஆவணங்களையும் பாதுகாக்கணும். இரண்டாவது போடுங்க, இரண்டாவது படிவம், பிறகு போமெண்ட் போடுங்க. படிவம், படிவங்களை வடிவமைத்தலும், படிவங்களை வடிவமைத்தலும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில இடம் உங்களோட அலுவலகத்திலேயே படிவங்கள் தயாரிக்கப்படலாம், அல்லது உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்ல வரலாம். ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பெரும்பாலுமே இப்ப நீங்கள் சில இடம் சில ஆபீஸ் வந்து என்ன செய்யும், தங்களுக்கு தேவையான படிவங்கள் சிலதை தயாரிச்சு கொள்ளும். ஆனா பெரும்பாலும் டிபார்ட்மெண்ட்டுகள் என்ன செய்யும், ஹெட் ஆஃபீஸ் தான் இந்த படிவங்களை தயாரிக்கிறது, அது தொடர்பாக திட்டமிடுறது ஹெட் ஆஃபீஸ் மேற்கொள்ளும். ஹெட் ஆஃபீஸ் என்ன செய்யும், படிவங்களை தயாரிச்சு போட்டு தங்களுக்கு கீழே இருக்கிற அலுவலகங்களுக்கு கொடுத்து விடும். அது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸா இருக்கலாம், மேல டிவிஷனல் ஆஃபீஸா இருக்கலாம், அது தங்களுக்கு கீழே இருக்கிற அலுவலகங்களுக்கு என்ன செய்யும், படிவங்களை தயாரிச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் அதை பகிர்ந்தளிக்கும். சரிதானே? இதுல இரண்டாவது போடுங்க, படிவங்களை வடிவமைத்தலும் கட்டுப்பாடு. படிவங்களை வடிவமைத்தலும் கட்டுப்பாடு. படிவங்களை வடிவமைத்தலும் கட்டுப்பாடு. அதே போல அலுவலகத்துக்கு தேவையான ஆளணிகளை ஆட்சேர்ப்பு செய்யறது, பயிற்சி அளிக்கிறது, அவைக்குரிய கடமைகளை வழங்குறது, பேமெண்ட் பண்றது எல்லாம் அலுவலகத்தின செயற்பாடு, அலுவலகங்கள்ன்ற செயற்பாடு. ஏன்னா இப்ப உங்களுக்கு பொது நிர்வாக அமைச்சு தான் என்ன செய்யும், எம்எஸ்ஓ எக்ஸாம் வச்சு ஆட்சேர்ப்பு செய்யும் பொது நிர்வாக அமைச்சு. என்ன ஆட்சேர்ப்பு செய்யிட்டு அங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிச்சு விடும். இப்ப உங்களை எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிச்சு விட்டுருப்பாங்க. அந்த எக்ஸாம் வச்சது யார், அந்த எக்ஸாம் கோல் பண்ணது பொது நிர்வாக அமைச்சின் அலுவலகம். சரிதானே? பொது நிர்வாக அமைச்சின் அலுவலகம். அப்ப அலுவலகத்துக்கு தேவையான ஆளணி ஆட்சேர்ப்பு செய்யறதும், பயிற்சி அளிக்கிறதும், அவர்களுக்கு தேவையான கடமைகளை வழங்கிக் கொள்றது, பேமெண்ட் பண்றது எல்லாம் அலுவலகம். சரிதானே? மூன்றாவது கொடுங்க, மூன்றாவது அலுவலகத்துக்கு தேவையான ஆளணியை ஆட்சேர்ப்பு செய்வதுடன் அலுவலகத்திற்கு தேவையான
அலுவலகத்துக்கு தேவையான அலுவலகத்திற்கு தேவையான ஆளணியை ஆட்சேர்ப்பு செய்வதுடன் பயிற்சி அளித்தல் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குதல். அலுவலகத்திற்கு தேவையான ஆளணியை ஆட்சேர்ப்பு செய்வதுடன் அலுவலகத்துக்கு தேவையான ஆளணி என்றா தேவையான உத்தியோகத்தர்களின் அளவு, ஊழியர்களின் அளவு. அப்ப அலுவலகத்துக்கு தேவையான ஆளணியினை ஆட்சேர்ப்பு செய்வதுடன் பயிற்சி அளித்தலும் மற்றும் கொடுப்பனவை வழங்குதல். பயிற்சி அளித்தலும் மற்றும் கொடுப்பனவை வழங்குதல். கொடுப்பனவை வழங்குதல். அடுத்தது அலுவலக செலவை கண்ட்ரோல் படுத்துறதும் ஒரு நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடு. அடுத்தது போடுங்க, அலுவலக செலவுகளை கட்டுப்படுத்த அலுவலக செலவுகளை கட்டுப்படுத்த அலுவலக செலவுகளை கட்டுப்படுத்த அலுவலகத்தின் செலவுகளை கட்டுப்படுத்துறதும் ஒரு நிர்வாகம் சார்ந்த செயற்பாடு. அடுத்தது பொதுமக்களோட ஒரு நல்ல உறவை பேணி கொள்வது. அது அலுவலகத்தின் ஒரு நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடு. அடுத்தது போடுங்க, பொதுமக்கள் உறவை அல்லது பொதுமக்களுடன் நல்லுறவை பேணுதல். பொதுமக்களுடன் நல்லுறவை பேணுதல். பொதுமக்களுடன் நல்லுறவை பேணுதல். பொதுமக்களுடன் நல்லுறவை பேணுதல். அடுத்தது போடுங்க, அடுத்தது ஒரு அலுவலகத்துக்கு தேவையான தளபாடமா இருக்கலாம், அல்லது இயந்திரமா இருக்கலாம், உபகரணங்களா இருக்கலாம். அதை என்ன செய்யறது, தேவையான அளவுகளை தீர்மானிச்சுட்டு அதை கொள்வனவு செய்யறதும் அலுவலகத்தின் ஒரு நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடு. அடுத்தது போடுங்க, அலுவலகத்துக்கு தேவையான இயந்திரங்கள், தளபாடங்கள், உபகரணங்கள், அலுவலகத்துக்கு தேவையான இயந்திரங்கள், தளபாடங்கள், உபகரணங்கள் என்பவற்றை தெரிவு செய்தலுடன் கொள்வனவு செய்தல். கொள்வனவு செய்தல்.
தெரிவு செய்தலுடன் கொள்வனவு செய்தல். தெரிவு செய்தலுடன் கொள்வனவு செய்தல். அடுத்தது அலுவலக முறைமை. அடுத்தது பார்க்க போறோம். அலுவலகம் பார்த்த முடியும், அங்க அலுவலக முறைமை என்னென்ன எல்லாம் பார்க்க போறோம். அடுத்தது போடுங்க. அலுவலக முறைமைகளை நடைமுறைப்படுத்த. அடுத்தது போடுங்க. அது ஒரு நிர்வாகமோ அமைத்தோ செயற்பாடு. அலுவலக முறைமைகளை நடைமுறைப்படுத்த. அலுவலக முறைமைகளை நடைமுறைப்படுத்த. அலுவலக முறைமைகளை நடைமுறைப்படுத்தல். எத்தனை வந்துடுது? அலுவலக முறைமைகளை நடைமுறைப்படுத்த. சரி, அப்ப நவீன அலுவலகங்களின் செயற்பாடுகளை பிரதானமா 2 வகைப்படுத்தலாம். ஒன்று பேசிக் அடிப்படையான செயற்பாடுகள், அதே போல நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடு. அடிப்படை செயற்பாடுகள் என்னென்ன பாத்தீங்கன்னா, தகவலை பெற்றுக்கொள்றது, பதிவு செய்யறது, ஒழுங்கமைக்கிறது, வழங்குறது எல்லாம் அடிப்படையான அல்லது வளமையான செயற்பாடு. அதே போல நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகள் நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம். சரி, அப்ப 2 நவீன அலுவலகங்களோட செயற்பாடுகளை பிரதானமா 2 கேட்டகரி படுத்தலாம். சரிதானே? அடுத்த கேள்விக்கு வாங்க. அலுவலகம் ஒன்றை திட்டமிடும் போது கவனிக்க வேண்டிய பிரதான 3 விடயங்களும் அது. ஒரு அலுவலகம் ஒன்று திட்டமிட போறோம். அரசு என்ன செய்யுது? அரசு ஒரு ஏதோ ஒரு மாவட்டத்துல ஒரு புதிதாக ஒரு அலுவலகம் ஒன்றை அமைக்கிறதுக்கு திட்டமிடுது. சரிதானே? புதிதாக ஒரு அலுவலகம் ஒன்று அமைக்கிறதுக்கு திட்டமிடுது. திட்டமிடுற போது பிரதானமா 3 விஷயத்தை கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. பிரதானமாக சரிதானே? பிரதானமாக 3 விடயங்கள் கவனிக்க வேண்டிய தேவை காணப்படும். அந்த 3 விடயங்களும் என்னென்னு கேட்கப்பட்டிருக்கு. 3 விடயங்களும் என்னென்னு கேட்கப்படும். அப்ப அலுவலகம் ஒன்ற திட்டமிடுகின்ற போது என்னென்ன விஷயத்த கவனத்துல கொள்ளணும். சரி, அப்ப அரசு என்ன செய்யுது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஏதோ ஒரு அலுவலகம், சரிதானே? அது பாஸ்போர்ட் ஆபீஸா இருக்கலாம், அல்லது வேறு ஒரு அலுவலகம், ஏதோ ஒரு அலுவலகமா இருக்கலாம். அப்ப திட்டமிடுது. சரி, இங்க அமைப்போம் அண்டு அலுவலகத்தை ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அமைச்சு கொள்வோம் என்று திட்டமிடுற போது பிரதான 3 விஷயம். ஒன்று, அந்த அலுவலகத்தின் அமைவிடத்தை தீர்மானிக்கும். சரி, அலுவலகத்தின் அமைவிடம் அங்கே ஒரு முக்கிய விஷயமாக கருத்தில் எடுக்கப்படும். என்ன, அலுவலகத்தின் அமைவிடத்தை முதல் தீர்மானிக்க வேணும். அதே போல அலுவலகத்தின் உள்ளக சூழல். ஒரு அலுவலகத்தை பாத்தீங்கன்னா உள்ளக சூழல் யோசிச்சு பாருங்க. உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ற அலுவலகத்துல இந்த உள்ளக சூழல் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா அது லைட் இல்லை, ஃபேன் இல்லை, மெலசல கூட வசதி இல்லை. சரிதானே? ஒரு சத்தமா இருக்கு, ஒர்க் பண்ண முடியுமா? இல்ல. அலுவலகத்தின் உள்ளக சூழல் ஒரு பிரதானமான விஷயம். சரிதானே? அப்ப அலுவலகம் ஒன்றை திட்டமிடுகின்ற போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் 3 பிரதான விடயங்கள் இருக்கு. ஒன்று, அலுவலகத்தின் அமைவிடம். அலுவலகம் எங்க வரப்போகுது என்று அலுவலகத்தின் அமைவிடம் ஒரு முக்கிய விஷயமாக இருக்கு. அதே போல அலுவலகத்தின் உள்ளக சூழல். அலுவலகத்தின் உள்ளக சூழல், உள்ளக சூழலும் ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று இருக்கு, அலுவலகத்தின் தளக்கோலம். அலுவலகத்தின் தளக்கோலம் அங்கால பார்க்க போறோம். அலுவலகத்தின் தளக்கோலத்தின் 3 பிரதான வகைகளும் அவை என்றெல்லாம் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் சொல்றேன். அலுவலக தளக்கோலம் என்றா திறந்த தளக்கோலம் என்று இருக்கு, மூடிய தளக்கோலம் என்று எல்லாம் இருக்கு. திறந்த தளக்கோலம் என்றால் அது இப்ப நாங்கள் ஒர்க் பண்ற ஆபீஸ் எல்லாம் என்ன, மூடிய தளக்கோலம். என்ன, கம்ப்யூட்டர் ரூம் ஒன்று இருக்கும், அக்கவுண்டிங் ஒரு ரூம் இருக்கும், டிரெக்டர் ஒரு ரூம் இருக்கும்,
பிளானிங் இன்னொரு ரூம் இருக்கும், ஏஓக்கு ஒரு தனி ரூம் இருக்கும், ஸ்டாஃப்ஸுக்கு ஒரு தனி ரூம் இருக்கும், ஏன்னா தனித்தனியா. அதே போல இயந்திரம் ஸ்டோர் ரூம் தனியா இருக்கும். எல்லாம் இது மூடிய தளக்கோணம் சொல்லுவோம். இது என்ன மூடிய தளக்கோணம். திறந்த தளக்கோணம் வேண்டாம், இப்படி தனி பிரிப்பு இருக்கா, எல்லாமே ஒரே இடத்திலேயே இருக்கு. ஸ்டாஃபோ கம்ப்யூட்டரோ அல்லது அக்கௌண்டிங் பிராஞ்சோ அட்மின் பிராஞ்சோ பிளானிங்கோ எல்லாமே ஒரு இடம். சரிதானே? அது ஒரு திறந்த வெளியாக இருக்கு. அது திறந்த தளக்கோணம். மூடிய தளக்கோணம் இப்படி தனித்தனியாக அறைகளாக காணப்படும். அது மூடிய தளக்கோணம். அப்ப ஒரு அலுவலகம் தீர்மானிக்க போறோம் என்றால், அரசு ஒரு அலுவலகத்தை நிர்மாணிக்கிறதுக்கு தீர்மானித்துக் கொள்ளுதண்டா, அலுவலகம் இந்த அமைவிடத்துல இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு அலுவலகத்தை கொண்டு வர போது அரசு தீர்மானிக்கிறது வைங்களேன். அப்ப அந்த அலுவலகத்தை எங்க கொண்டு வரலாம், அலுவலகத்தை இங்க யாழ்ப்பாணத்துல எங்க அமைக்கிறது, அப்ப அமைவிடம் முக்கியம். அப்ப அதை தீர்மானிக்கணும். அதுக்கு பிறகு அலுவலகத்தின் உள்ளக சூழல் எப்படி இருக்க வேணும் அந்த விஷயத்தை தீர்மானிக்கணும். அதே போல அந்த அலுவலக தளக்குளம் எப்படி இருக்கும், மூடியதா திறந்ததா, எதை சாய்ஸ் பண்றது, அப்ப அதெல்லாம் தேவை. அப்ப ஒரு அலுவலகம் ஒன்றை அமைக்கிறதுக்கு திட்டமிடுற போது பிரதானமா 3 விஷயம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. சரிதானே? எட்டாவது கேள்வி போட்டுக்கொள்ளுங்க. 1 அலுவலக அமைவிடம். 1 போடுங்க, அலுவலக அமைவிடம். அலுவலக அமைவிடம். 2வது அலுவலகத்தின் உள்ளக சூழல். 2வது அலுவலகத்தின் உள்ளக சூழல். அலுவலகத்தின் உள்ளக சூழல். 3வது அலுவலகத்தின் தளக்கோணம். அலுவலகத்தின் தளக்கோணம். அலுவலகத்தின் தளக்கோணம். அலுவலகத்தின் தளக்கோணம். லே அவுட் சொல்லுவோம். ஒபிஸ் லே அவுட். அலுவலக தளக்கோணம் ஒபிஸ் லே அவுட். சரி, அடுத்த கேள்வி. சரி, 3 விஷயத்த பார்க்கணுமே, அலுவலகம் திட்டம் வர்ற போது பிரதானமே 3 விஷயம் பார்க்கணும் பார்த்துட்டோம். அடுத்த கேள்வியை பாருங்க. அலுவலகத்தின் ஒன்றின் இட அமைப்பை தீர்மானிக்கிறதுல கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம். அரசு இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு ஆபீஸை திறக்க போனா முதல் விஷயம் இட அமைப்பு. அலுவலகத்தின் அமைவிடத்தை, இந்த லொகேஷன், அலுவலகம் எங்க அமைக்கப்பட போகுது தீர்மானிக்கணும். அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால், அந்த இட அமைப்பை தீர்மானிக்கிறது இருக்குதானே. யாழ்ப்பாணம் என்றால் ஒரு பெரிய ஏரியா. சரி, அப்ப அதுல எல்லா ஏரியாவிலையும் ஆபீஸை கொண்டு வந்துடலாம். என்ன, அப்ப அந்த எங்க அலுவலகத்தை கொண்டு வரணும். அப்ப அதுக்கு சில விஷயம் பார்க்கணும். இட அமைப்பை தீர்மானிக்கிற போது சில விஷயத்தை கவனத்துல செலுத்த வேண்டிய தேவை. சில விஷயம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. நோமலா பாருங்களேன், அரசு அலுவலகங்கள்ட பிரதான கடமை என்ன? பொதுமக்களுக்கு சேவை வழங்குறது. நாங்கள் இல்லாம பொதுமக்களுக்கு சேவை வழங்குற ஒரு உத்தியோகத்தர்கள். என்ன, பொதுமக்களோட வரியில இருந்துதான் எங்களுக்கு என்ன சம்பளங்கள் பெற்றுக்கொள்ளப்படுது. உங்களுக்கு சம்பளம் தர என்ன? பொதுமக்களால அரசுக்கு செலுத்தப்படுற வரிகள். சரிதானே? சரி,
அப்ப அலுவலகம் மட்டும் தீர்மானிக்கப்பட போதண்டா யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் இந்த அரசு அலுவலகங்கள், பெரும்பாலும் அரசு அலுவலகங்களை பாருங்களேன், ஒரு டவுன் சைட்டாக பொதுமக்களின் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கிற பெரும்பாலும், அதுக்காக 100% அலுவலகங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கண்டி இல்லை. ஆனா நீங்க அவதானிச்சு பாருங்க, உங்களோட நீங்கள் இருக்கிற பிரதேச செயலகம் அங்க இருக்கும். பெரும்பாலும் பொதுமக்கள் நடமாட்டமான ஒரு பிரதேசம் இல்ல ஒரு டவுன் சைட்லான் இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் அலுவலகங்கள் இருக்கிறது அங்க பொதுமக்கள் நடமாடக்கூடிய, ஏன்னா பொதுமக்களுக்கு சர்வீஸ் வழங்குறது தானே, பொதுமக்களுக்கான சேவை வழங்குறது தானே அரசு அலுவலகங்கள். பொதுமக்கள நடமாட்டங்கள் கூடிய இடங்களோ அல்லது டவுன் சைட்ல தான் பெரும்பாலும் என்ன செய்யும் அலுவலகங்கள் காணப்படும். அப்ப இந்த இட அமைவை தீர்மானிக்கிற போது சில விஷயத்த கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதுல ஒன்று பாத்தீங்க என்றால் பயனாளிகள் அணுகக்கூடிய வசதிகளை கொண்டிருக்க. சரிதானே? இப்ப அலுவலகத்துக்கு பொதுமக்கள் வந்து இலகுவாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுமக்கள் நடமாட்டமே இல்லாத மிக தொலைவில் ஒரு அலுவலகத்தை உருவாக்குறதுல அர்த்தம் இல்லை. பொதுமக்கள் அங்க வரமாட்டாங்க அல்லது பொதுமக்கள் சேவையை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அரிதாக இருக்கு. சரிதானே? அப்ப ஒன்று போடுங்க. ஒன்று, இந்த இட அமைப்பை தீர்மானிக்கிறதுல சில விஷயம் முக்கியமாக கருத்து கொள்ளப்பட வேணும். ஒன்று, பயனாளிகள் அணுகக்கூடிய வசதிகளை கொண்டிருக்கும். பயனாளிகள் அரசு அலுவலகத்துக்கு பப்ளிக் என்ன பயனாளிகள் அணுகக்கூடிய வசதிகளை கொண்டிருக்கும். பயனாளிகள் அணுகக்கூடிய வசதிகளை கொண்டிருத்தல். பயனாளிகளின் தேவைக்காகத்தானே அலுவலகங்கள் அமைக்கப்படுது. பொதுமக்களுக்கான தேவைகளுக்காகத்தான் அரசு அலுவலகங்கள் அமைக்கப்படுது, அவர்களுக்கான முறையான சேவை வழங்குறதுக்காக. அப்படி இருக்கிற போது அலுவலகம் அமைக்கிற போது பிரதானமா கவனிக்க வேண்டியது என்ன? இட அமைப்பை தீர்மானிக்கிற போது பயனாளிகள் அணுகக்கூடிய வசதிகளை கொண்டிருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. சரிதானே? இரண்டாவது, போக்குவரத்து வசதிகளை கொண்டிருக்கு. போக்குவரத்து வசதிகளை கொண்டிருக்கு. போக்குவரத்து வசதிகளை கொண்டிருக்கு. அடுத்தது, அதோட தொடர்புடைய அலுவலகங்களும் அருகில இருக்கும். இப்ப நோமலா பாருங்களேன். சரி, அலுவலகத்தை விடுங்க. இப்ப நீங்கள் ஒரு வீடு பார்க்க போறீங்க வைங்களேன். நீங்கள் ஒரு வீடு பார்க்க போறீங்க அல்லது வீடு ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. சரி, நீங்கள் ஒரு வீடு ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. என்ன எதிர்பார்ப்பீங்க? டவுன் கிட்டவா இருக்க வேணும், ஹாஸ்பிட்டல் கிட்டவா இருக்கணும், போஸ்ட் ஆபீஸ் கிட்டவா இருக்கணும், சில நேரம் டிஎஸ் ஆபீஸ் கூட கிட்டவா இருக்கணும், கடைகள் கிட்ட இருக்கணும். இப்படித்தானே எதிர்பார்ப்போம். விலங்குதானே? ஒரு ஒரு ஹவுஸ் ஒன்றை பர்ச்சேஸ் பண்ண போறோம் என்றால் இவ்வளவு விஷயம் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஏன்னா அந்த வீடு இவ்வளவு விஷயங்களையும் கொண்டிருக்கிறது ஒரு தேவைப்பாடாக இருக்கு. அதே மாதிரிதான் அலுவலகங்கள். அலுவலகத்தின் இட அமைப்பை தீர்மானிக்கிற போது இப்ப நோமலா பாருங்க, அலுவலகங்களுடைய சிறப்பு அருகில உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கப்பட வேண்டும். பல அலுவலகங்களும் ஒப்படைக்கிறது, சில அலுவலகங்கள் அப்படியான சிஸ்டத்தை செய்யறது இல்லை. ஆனா பல அலுவலகங்கள் என்ன ஒப்படைக்கணும், அப்படியே ஒப்படைக்கணும். அலுவலகம் க்ளோஸ் ஆனா அலுவலகத்தின் கீ வந்து பக்கம் அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேணும். அதே மாதிரி
ஒரு அலுவலகம் ஒரு இடத்துல வரப்போ வேண்டாம், அந்த அலுவலகம் சார்ந்த இதர அதோட தொடர்புடைய அலுவலகங்கள் இருக்குமே. ஒரு அலுவலகம் வரப்போண்டா போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் இருக்க வேணும், அப்படி தொடர்புடைய அலுவலகங்கள் இருக்குதான். அப்ப இந்த தொடர்புடைய அலுவலகங்களும் என்ன செய்யணும், அருகாமையில இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த இட அமைப்பை தீர்மானிக்கும். யாழ்ப்பாணத்துல அலுவலகத்தை கொண்டு வர போற வேண்டிய அரசு தீர்மானிச்சுட்டு உடனே எங்கேயும் கொண்டு வரையலாம். அந்த அதனுடன் அந்த அலுவலகத்துடன் தொடர்புடைய அலுவலகங்களும் அருகாமையில இருக்கிறதா என்றத கருத்தில் எடுக்க வேண்டும். அடுத்தது போடுங்க, தொடர்புடைய ஏனைய அலுவலகங்கள் அருகாமையில் இருத்தல். தொடர்புடைய ஏனைய அலுவலகங்கள் அருகாமையில் இருத்தல். தொடர்புடைய ஏனைய அலுவலகங்கள் அருகாமையில் இருத்தல். அடுத்தது சூழலையும் கருத்தில் எடுக்க வேண்டும். சரி, அலுவலகத்துக்கு இடையூறு வராத ஒரு சூழலாக இருக்க வேண்டும். இப்ப நார்மலா பாருங்க, ஒரு அரசு அலுவலகத்தை கொண்டு வர போறோம் என்று அரசு தீர்மானிக்குதென்றால் அந்த அலுவலகத்துக்கு பக்கத்து ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு வைங்களேன். ஒரு தொழிற்சாலை இருக்கு. அந்த தொழிற்சாலை அந்த தொழிற்சாலை செயற்பாடுகளால ஒரு பாரிய சத்தம், தொடர்ச்சியாக ஒரு பாரிய சத்தம் கேட்கிற ஒரு சூழலாகத்தான் அந்த சூழல் இருக்குன்னு வையுங்களேன். அந்த இடத்துல அரசு அலுவலகத்தை கொண்டு வரலாமா இல்லையா? கொண்டு வர இயலாம். அப்ப ஒரு இட அமைவை தீர்மானிக்கிற போது சூழலையும் கருத்தில் எடுக்க வேண்டும். அந்த சூழல் எவ்வாறானது, அலுவலகம் கொண்டு வந்தா அலுவலகத்துக்கு ஏதாவது இடையூறு வருமா என்றதெல்லாம் கவனத்தில் எடுக்கணும். அப்ப சூழல் என்பது முக்கியம். சூழல் என்பதும் என்ன முக்கியம். அப்ப அடுத்தது போடுங்க, அலுவலகத்திற்கு அல்லது அலுவலகத்தின் செயற்பாடுகளுக்கு அலுவலகத்தின் செயற்பாடுகளுக்கு எஸ், அதே ரெண்டும் தொடர்புடைய அலுவலகங்கள். சரிதானே? அப்ப அப்படி இருக்கணும். அலுவலகங்கள், தொடர்புடைய அலுவலகங்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் பார்ப்போம். அப்ப அடுத்தது, அலுவலகத்தின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்காத சூழலாக இருத்தல் வேண்டும். அலுவலகத்தின் செயற்பாடுகளுக்கு இடையூறு மேற்கொள்ளாத சூழலாக இருத்தல் வேண்டும். அப்ப சூழலும் முக்கியம். அதே போல வேற என்ன தேவை? வாகன தரிப்பிட வசதி இருக்கும்னு பார்க்கணும். அத ஒரு இட அமைவை நாங்கள் ஒரு அலுவலகத்தை கொண்டு வர போறோம் என்றால்
அந்த அலுவலகம் கொண்டு வந்துட்டு அதுக்கான வாகன திரைப்பட வசதிகளையும் ஏற்படுத்தி கொள்ளலாமோ அண்டதை பார்க்கணும். சரி, இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப உங்கள்ட்ட கார் இருக்கு. கார் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு கவுஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணவும் நினைக்கிறீங்க. அந்த கவுசில ஒரு வாகன தரிப்பிடம் காரை தரித்து வைக்கக்கூடிய ஒரு இடவசதி இல்லை என்றால் அந்த கவுசை நீங்கள் பர்ச்சேஸ் பண்றதுல அர்த்தமே இல்லை. அப்படியே காரை விற்கும், விளங்குதானே? அப்ப அதே மாதிரி அலுவலகம் ஒன்று அமைக்க போறோம்னா இட அமைப்பை தீர்மானிக்கிற போது அங்க இந்த வாகன திரைப்பட வசதியையும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஒரு அலுவலகத்தை பொறுத்தமட்டில் வாகன திரைப்பட வசதி தேவை. உத்தியோகத்தர்கள வாகனங்கள் தரித்து நிற்கவோ அல்லது பொதுமக்கள் வந்து வாகனங்கள் தரித்து விடவோ அது தேவை. இப்ப வாகன திரைப்பட வசதியையும் என்ன செய்யணும், கருத்தில் எடுக்க வேணும். அடுத்த போடுங்க, வாகன தரிப்பிட வசதி. வாகன தரிப்பிட வசதி வாகன தரிப்பிட வசதி. வேறு என்ன? அடுத்தது போடுங்க, கட்டிடத்தின் தன்மை. அடுத்தது போடுங்க, கட்டிடத்தின் தன்மை. அப்ப இடமைவை தீர்மானிக்கிற போது அந்த கட்டிடம் இருக்குதான், அந்த கட்டிடம் சாதாரண கட்டிடமா அல்லது மாடி கட்டிடமா, இவ்வாறான கட்டிடத்துல தன்மை கொண்டிருக்கு என்ற விஷயம் கவனத்தில் இருக்கும். அப்ப கட்டிடத்தின் தன்மை. அடுத்த போடுங்க, கட்டிடத்தின் தன்மை. கட்டடத்தின் தன்மை. கட்டடத்தின் தன்மை. கட்டடத்தின் தன்மை. இன்னொரு முக்கியமான விஷயம் பாதுகாப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாதுகாப்பு. 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 சரிதானே? பாதுகாப்பு. இது அலுவலகம் ஒன்றின் இட அமைப்பை தீர்மானிப்பதில் கருத்துல கொள்ளப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கு. அடுத்தது இந்த அலுவலகத்தின் உள்ளக சூழல். அலுவலகத்தின் உள்ளக சூழலை தீர்மானிக்கிற போது கவனத்துல எடுக்க வேண்டிய விடயங்கள் 5 தர சொல்லி கேட்கப்பட்டது. கவனத்துல எடுக்க வேண்டிய விடயம். அலுவலகத்தின் உள்ளக சூழல்ல என்னென்ன விஷயம் கவனத்துல எடுக்க வேண்டிய தேவை இருக்கு? உள்ளக சூழல்ல என்ன? வெளிச்சம். முக்கியமான விஷயம் வெளிச்சம். அலுவலகத்துக்குள்ள இருட்டா இருந்தா நாங்க பணியாற்றலாமா? இல்லை. வெளிச்சம். அலுவலகத்தோட உள்ளக சூழலத்தோட கவனிக்க வேண்டிய விடயங்களை பாத்தீங்கன்னா உண்டு, போதிய வெளிச்சத்தை கொண்டிருக்கு.
கொண்டு போடுங்க. போதிய வெளிச்சத்தை கொண்டிருத்தல். போதிய வெளிச்சத்தை கொண்டிருத்தல். அதே போல போதிய வெளிச்சம் எப்படி இருக்கணுமோ அதுல ஒரு போதிய வெப்பம், அது கூடவாயும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. சரிதானே? அசௌகரியத்தை ஏற்படுத்துற வகையில என்ன செய்யக்கூடாது, வெப்பம் இருக்கக்கூடாது. அப்ப போதிய அளவு வெப்பநிலையை கொண்டதாக இருத்தல் வேண்டும். ரொம்ப கீட்டா இருந்தா பனியாற்றிடலாம். போதிய அளவு வெப்பநிலையை கொண்டதாக இருத்தல் வேண்டும். அடுத்தது அலுவலகத்துக்கு பொருத்தமான வர்ணப்பூச்சுக்கள் பூசப்பட்டிருத்தல் வேண்டும். இப்ப நம்மளா பாருங்க, ஒரு அலுவலகத்தை பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இந்த விவசாயம் சார்ந்த அலுவலகங்களை பாத்தீங்கன்னா பச்சை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அதே போல அந்த அலுவலகத்துக்கு பொருத்தமான வர்ண பூச்சிகள் பூசப்பட்டு இருக்க வேண்டும். சரிதானே? அடுத்த பாருங்க, பொருத்தமான வர்ண பூச்சுக்கள் பொருத்தமான வர்ண பூச்சுக்கள் பூசப்பட்டிருத்தல் வேண்டும். பொருத்தமான வர்ண பூச்சுக்கள் பூசப்பட்டிருத்தல் வேண்டும். போதிய காற்றோட்டம் கொண்டிருத்தல் வேண்டும். அடுத்தது போடுங்க, போதிய காற்றோட்டம் கொண்டிருத்தல் வேண்டும். போதிய காற்றோட்டம் கொண்டிருத்தல் வேண்டும். போதிய காற்றோட்டம் கொண்டிருத்தல் வேண்டும். மெலசல கூட வசதிகளை கொண்டிருத்தல் வேண்டும். மெலசல கூட வசதிகள் கொண்டிருத்தல் வேண்டும். அதே போல உள்ளக சூழல் பாதுகாப்பானதாக இருக்கணும். அதையும் போடுங்க, உள்ளக சூழல் பாதுகாப்பு உடையதாக இருத்தல் வேண்டும். உள்ளக சூழல் பாதுகாப்பு உடையதாக
இருத்தல் வேண்டும். உள்ளக சூழல் பாதுகாப்பு உடையதாக இருத்தல் வேண்டும். சரிதானே? எத்தனை வந்துடுது? உள்ளக சூழல் தீர்மானிக்கிற போது நிறைய விஷயத்த கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. சரிதானே? சத்தம் இல்லாம இருக்கணும், போதிய வெளிச்சம் இருக்கணும், போதிய வெப்பம் இருக்கணும், மெலசல கூட வசதி இருக்கணும், பொருத்தமான சுவர் பூச்சி இருக்கணும். சரிதானே? பொருத்தமான சுவர் பூச்சிகள் இருக்க வேணும். சரி, ஓகே. நாங்கள் மீதி அடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு கிளாஸஸ் ஒவ்வொரு வாரமும் ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு கிளாஸ் தான் நடக்கும். ஆனா இப்ப இப்படியே போய்கொண்டிருக்கிற போது உங்களுக்கு எக்ஸாம் பெரும்பாலும் ஏப்ரல் நடக்காது. மே வருகிற போது இப்ப எக்ஸாம் ஷெடியூல் ஆகுது என்றால் அப்படியும் ஒரு 15 அல்ல 20 நாளைக்கு முதலே தெரிய வந்துடும். அப்ப நாங்கள் அந்த காலப்பகுதியில அடிக்கடி ஒரு நிறைய கிளாஸஸ் போடலாம். அது வரைக்கும் நாங்கள் ஒரு வீக்குக்கு ஒரு கிளாஸ் அப்படித்தான் போய்கொண்டிருக்கோம். சரிதான். இப்பதான் அப்ளிகேஷன் கோல் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல்ல பெரும்பாலும் நடக்காது. அது மே, பெரும்பாலும் மேல நடக்கலாம், அல்லது ஜூனுக்கு போகலாம். சரிதானே? ஓகே, நாங்கள் மீதி பகுதியை அடுத்த வகுப்புல பார்ப்போம். உங்களுக்கு நாளைக்கு 9 மணிக்கு எஃப்ஆர் வகுப்பு நடக்கும். ஓகே, நன்றி. ரெக்கார்டிங் நாளை காலமே குரூப்ல போட்டுக்கொள்றேன்.